ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்துருந்தோம்னா, பேசிக்கான கமெண்ட்ஸ் பற்றி பார்த்துருந்தோம் டெர்மெக்ஸில். அதாவது டெர்மெக்ஸில் எப்படி வந்து ஒரு ஃபோல்டருக்குள்ளே போகிறது, அதுக்கப்புறம் எப்படி வெளியே வர்றது, அப்புறமேட்டு அதோட லொக்கேஷன்ஸ் எப்படி பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம நிறைய பார்த்துருந்தோம். இப்போ நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னா, டெர்மெக்ஸோட பேசிக் கமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இப்போ வந்து ப்ளே ஸ்டோரில் தான் நம்ம வந்து டெர்மெக்ஸ் ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணியிருப்போம். தென் இப்போ பார்த்தீங்கன்னா, டெர்மெக்ஸ் ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா, பழைய வெர்ஷன்ஸ் தான் இருக்கும். அப்டேட்டட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா, இன்ன வரைக்கும் வரல. அதாவது ப்ளே ஸ்டோரில். பிகாஸ் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலா அஃபிஷியலாக அவங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா, க்ளீனாக பார்த்தீங்கன்னா, அதோட அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி அப்டேட் பண்ணுறது, எப்படி அப்கிரேட் பண்ணுறது, ஒரு பேக்கேஜ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு பேசிக்கான விஷயங்களை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ ஃபஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு விஷயத்தை அதாவது இந்த டெர்மெக்ஸ் வந்து எப்படி அப்கிரேட் அண்ட் அப்டேட் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். பிகாஸ் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா, டெர்மெக்ஸோட அப்டேட்ஸ் வந்து எப்போயோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து டெர்மெக்ஸை போயிட்டு ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக இதுலேயும் நம்ம டேரெக்டாக அப்டேட் பண்ண முடியும். எப்படின்னா, ஏபிடி மைனஸ் கெட் இதை வச்சு தான். இந்த ஏபிடி மைனஸ் கெட் இது என்ன பண்ணுன்னா, லேட்டஸ்ட்டு வெர்ஷனை வந்து கண்டுபிடிக்கும். அதாவது நாம் தேடி அதை டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக பார்த்தீங்கன்னா, இந்த கீவேர்டே பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சி நமக்காக டவுன்லோட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அப்கிரேடு அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அப்கிரேட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம நியூவாக இன்ஸ்டால் பண்ணதுனால நமக்கு அந்தளவுக்கு எந்த ஒரு அப்கிரேடும் கிடையாது. தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அப்டேட் பண்ண போகிறோம். இதே மாதிரி கமாண்ட் தான் apt minus get update இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இது ஒர்க்கிங்கில் இருக்குது. இது வந்து எல்லா மொபைலுக்கும், அதாவது எந்த கான்ஃபிகரேஷன் மொபைலாக இருந்தாலும் இது எடுக்க வேண்டிய டைம் தானாக தான் எடுக்கும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ப்ராப்ளம் காட்டுது. அதாவது பாசிபிள் காசஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இஸ் அண்டர் மெயின்டெனன்ஸ் ஆர் டவுன் ராங் சோர்ஸ் லிஸ்ட் யூஆர்எல். இப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இது வந்து இப்போது அப்டேட்டடாக இல்லை. அதாவது இந்த சோர்ஸ் வந்து ரொம்ப தப்பானது. இப்போ அப்டேட்டடான சோர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அதை சொல்ல வராங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து எல்லாருக்கும் காமனாக வரது தான். இப்போது இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் என்னென்னா, அது உங்களுக்கு சொல்கிறேன். ஏபிடி மைனஸ் கெட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட் அப்படின்னு கொடுக்கணும். டிஸ்ட் மைனஸ் அப்கிரேட் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து எஸ்ன்னு நீங்கள் கொடுக்கணும். எஸ் தான் நோவான்னு கேட்கும். மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் எஸ் கொடுங்க. ஏன் எஸ் கொடுக்க சொல்கிறேன்னா, இதில் வந்து டவுன்லோட்க்கு நம்ம கேட்கும். அதாவது இதை டவுன்லோட் பண்ணலாமா வேண்டாமா, எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்கும். ஸோ அதை பொறுத்து தான். இது வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இன்டர்நெட்டை பொறுத்து தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒய் அண்ட் ஐ இது என்னென்னா மெயின்டெனன்ஸ் வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ஆர்ஓ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இன்ஸ்டால் ஆன வெர்ஷன் வந்து சொல்ல வருது. நெக்ஸ்ட்டு டின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது ஒவ்வொரு வெர்ஷனை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டும். இப்போது 2 வெர்ஷன் இருக்குன்னா அது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த மாதிரி காட்டும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம ஒய் கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் அதே கமாண்டை போடுறேன் திருப்பியும். ஏபிடி கெட் அப்டேட். இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்மளோட டெர்மெக்ஸ் பார்த்தீங்கன்னா அப் டு டேட்டில் இருக்குது. ஓகேங்களா? அதாவது இன்னைய தேதிக்கு என்ன வெர்ஷன் இருக்கோ அந்த வெர்ஷன். ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
இப்போ வந்து ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா, அப்டேட் ஆகாது. அதாவது ஏபிடி கெட் யூஸ் பண்ணி அப்டேட் ஆகாம இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம பிகேஜி அதாவது பேக்கேஜ்ன்னு சொல்லி ஒண்ணு யூஸ் பண்ணுவோம். அத யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண போறோம். இப்போ பைத்தான்ன்றது ஒரு பேக்கேஜ். அந்த பேக்கேஜ் வந்து நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண போறோம். இப்போ வந்து நான் பேக்கேஜ்ன்னு யூஸ் பண்றேன். பேக்கேஜ் இன்ஸ்டால் பைத்தான். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, பைத்தான வந்து இன்ஸ்டால் பண்றேன் இதுல. ஓகேங்களா? நமக்கு இப்போ பைத்தான் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. நமக்கு பார்த்தீங்கன்னா 83 எம்பி வந்து இது யூஸ் பண்ணிக்கிறதா சொல்லுது. அண்ட் தென் 517 எம்பி வந்து அடிஷ்னலா வந்து ஸ்பேஸ் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? இப்போ வந்து நானு எஸ் குடுக்குறேன். இப்போ எனக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்டர்நெட் ஸ்பீட பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா, இது இருக்கும். ஓகேங்களா? ஐ திங்க் அவ்வளோதான் இது முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். 96% ஆகிடுச்சு. இப்போ வந்து இது அன்பேக்கிங் ஆகுது. அதாவது இப்போ இந்த டவுன்லோட் ஆகுற டைம்ல நம்ம வந்து ஒரு சில எக்ஸ்ட்ரான விஷயங்கள பத்தி பேசுவோம். அதாவது இப்போ ஒரு பேக்கேஜ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு இதில பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, பேக்கேஜஸ் பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இன்ஸ்டால் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து என்னோட பைத்தான் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதுலயும் என்ன சொல்றேன் இதுலயும் பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்போ வந்து கிளியர் குடுத்து நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த பைத்தான நான் அக்சஸ் பண்ண போறேன். எப்படின்னா, பைத்தான்னு டைப் பண்றேன். பைத்தான். இப்போ பார்த்தீங்கன்னா, பைத்தான்க்குள்ள வந்துட்டேன். இப்போ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா, பைத்தான். ஓகேங்களா? இப்போ வந்து இதில நம்ம பைத்தான் கமாண்ட வந்து நம்ம ஈஸியா யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஜஸ்ட் 2ன்னு குடுத்தேன்னா, 2 வந்துருச்சு. இப்போ அதாவது பைத்தானோட பேசிக் கமாண்ட்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணி பார்த்தா, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். பெர்ஃபெக்ட்டா ரன் ஆகுது. ஓகே. இப்போ இதுலேருந்து வெளிய வரணும்னா, எக்ஸிட், ஓப்பன் பிராக்கெட், குளோஸ் பிராக்கெட் குடுத்துட்டு நம்ம என்டர் குடுத்தோம்னா, வெளிய வந்துரும். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கேஜையோ நம்ம அதாவது ஒரு சாஃப்ட்வேரையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றது. ஓகேங்களா? அதாவது இப்போ இந்த வீடியோல நம்ம எத பத்தி பேச வந்திருக்கோம்னா, இப்போ ஒரு பேக்கேஜ் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்? அதுமேட்டு எப்படி அப்கிரேட் பண்ணணும்? எப்படி அப்டேட் பண்ணணும்னு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து அப்டேட்டடா இருக்கும் டெர்மெக்ஸ்ன்னு நமக்கு நெறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அப்டேட்டடா இல்லன்னா. ஸோ அந்த ப்ராப்ளம்லேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணணும்? அதுக்கான சொல்யூஷன் நம்ம இதில பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இத பத்தி தான் நம்ம மெயினா பார்க்க வந்திருக்கோம். ஓகே ஃபைன். இப்போ அடிஷ்னலா ஒரு டிப் பத்தி சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு திருப்பி இப்போ நான் பைத்தான் போகணும்னா, நான் திருப்பி பைத்தான்னு நான் டைப் பண்ணணும். பட் இதுக்கு பதிலா என்ன பண்ணலான்னா, இங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல 2 ஏரோ மார்க்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஏரோ மார்க் மூலியமா நீங்க என்ன பண்ணலான்னா, ஜஸ்ட் நீங்க மூவ் பண்ணும்போது, உங்களோட ப்ரீவியஸா நீங்க என்னென்ன டைப் பண்ணீங்களோ, அத உங்களால பார்த்துக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தான் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நான் கிளியர் பண்ணேன். அதுக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ணது. இந்த மாரி நான் எக்கச்சக்கமான விஷயங்கள நான் என்னால ஈஸியா பார்க்க முடியும் இதுல. ஸோ நீங்க அதிகமா டைப் பண்ணணும்னு கூட அவசியம் இல்ல. இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட் மாதிரி. நான் திருப்பி என்டர்ன்னு குடுத்தேன்னா, திருப்பி வந்துரும் எனக்கு. ஓகேங்களா? இந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸியா யூஸ் பண்ணிக்குவோம். ஓகே கைஸ். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, இத பத்தி தான் பேசியிருந்தோம். ஓகே ஃபைன். இதோட இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.